இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் மானிட்டேஷன் பாலிசி பத்தி தான் வந்து பார்க்க போறோம். கண்டென்ட் மானிட்டேஷன் பாலிசினா என்ன, அதுக்கப்புறம் எதனால நம்மளோட வீடியோஸ்ல இந்த வயலேஷன் வந்து வருது, இந்த மாதிரி வயலேஷன் நம்மளோட வீடியோஸ்ல வந்துருச்சுன்னா அதை எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ப்ராசஸ்மே இந்த வீடியோல நம்ம டீடைலா வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா அதுக்கான ஃபுல் ப்ராசஸும் நீங்க டீடைலா தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. மேலே சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே இதில் கிரியேட்டர் டூல்ஸ் அண்ட் கண்ட்ரோல் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே வந்து மானிட்டைசேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே கண்டென்ட் மானிட்டைசேஷன் பாலிசி அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் எத்தனை வீடியோ வந்து மானிட்டைசேஷன் பாலிசியை வந்து பிரேக் பண்ணுற மாதிரி வந்து போட்டிருக்கீங்களோ அந்த வீடியோஸ் எல்லாமே இதில் வந்து இருக்கும். இதில் 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு வீடியோ தான் உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். இதே 10 இருந்துச்சுன்னா 10 வீடியோஸ் நீங்கள் போட்டிருக்க வீடியோ வந்து மானிட்டைசேஷன் பாலிசி வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது வந்து அர்த்தம். அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து மானிட்டைஸ் வந்து ஆகாது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் இதில் வந்து கண்டென்ட் மானிட்டைசேஷன் பாலிசி அப்படின்றத நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே எந்த வீடியோ வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற டீடைல்ஸ் இருக்கும். நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மானிட்டைசேஷன் பாலிசினா என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் மானிட்டைசேஷன் பாலிசி அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி மானிட்டைசேஷன் பாலிசி பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த ரூல்ஸுக்கு பிரகாரம் தான் நீங்கள் வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்டாவில் வந்து போடணும். அதுக்கு மீறி வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கண்டென்ட் மானிட்டைசேஷன் பாலிசியில் வந்து அந்த வீடியோ வந்துடும். அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து மானிட்டைஸ் வந்து ஆகாது அப்படின்றதான் வந்து அதுக்கு மீனிங்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து மானிட்டைசேஷன் பாலிசி வந்து என்ன இது அப்படின்றத கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு மானிட்டைசேஷன் பாலிசியில் வந்து விழுகுது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வீடியோக்கு வந்து ரிவ்யூ வந்து பண்ணலாம். கீழே வந்து ரெக்வஸ்ட் ரிவ்யூ ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் ரிவ்யூ வந்து கொடுக்கலாம். அப்படி வந்து கொடுக்குறப்ப இன்ஸ்டாகிராம் கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணி பார்ப்பாங்க. அது உண்மையாகவே வந்து மானிட்டைசேஷன் பாலிசி வந்து அஃபெக்ட் பண்ணல அப்படின்னா அந்த வீடியோ வந்து இந்த கண்டென்ட் மானிட்டைசேஷன் பாலிசிலேருந்து ரிமூவ் பண்ணி விட்ருவாங்க. அப்படி வந்து அஃபெக்ட் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரிவ்யூ பண்ண மாட்டாங்க. அது அப்படியே வந்து ரிவ்யூலே தான் வந்து இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பியும் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 90 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து உங்களால் வந்து பண்ண முடியும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிடுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணலாம், ரெக்வஸ்ட் ரிவ்யூ வந்து கொடுக்கலாம். அப்படி வந்து கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா வந்து அது எந்த ப்ராப்ளமும் இல்லை, கரெக்டாக தான் இருக்குன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணி விட்ருவாங்க. அப்படி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது ரிவ்யூலே தான் வந்துருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 90 டேஸ்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா திருப்பி நீங்கள் வந்து ரிவ்யூ வந்து கொடுக்குற மாதிரி வந்திருக்கும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் ரிவ்யூ கொடுக்கறதுக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கண்டென்ட் மானிட்டைசேஷன் பாலிசியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதில் என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரிலாம் விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க. கண்டென்ட் பாலிசியை கிளிக் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த ரூல்ஸ் பிரகாரம் தான் நீங்கள் வீடியோஸ் போடணும். அதை மீறி போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரும். ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நீங்கள் ரிவ்யூ வந்து கொடுத்து பாருங்கள். இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் மானிட்டைசேஷன் பாலிசி பத்தி டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.